ஏசி ஒர்க் ஆகலையாங்க? ஏசி ஒர்க் ஆகல? அப்படியே நாற்று வருது. ஏன் எங்க பொண்ணு இறந்துச்சு. நாங்க அந்த பாடி எடுத்துட்டு போனோம். எங்களாலே முடியல. மழை இப்ப கழுகாலாம் ஒதுருது. அப்படியே வாமிட் எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களும் அப்படியே மழை கட்சி விடுறாங்க. வாமிட் எடுக்கிறாங்க. போக முடியல. பாடி இறந்து ஒரே சுமல். பக்கத்து கடையில் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களால் உட்காந்து வேலை செய்ய முடியல, ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, ஒரு டீ காஃபியை குடிக்க முடியல. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. நாங்களும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம். பாடி எங்கே இருக்குதாமா கிட்டே போக முடியல. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமையல் வேறு இருக்குது. அந்த அடித்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியல. அவங்க உணர்ச்சி வயசானவங்க குழந்தைகளாக கூப்பிட்டு வந்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. பக்கத்தில் இது தானே மாச்சேரி தானே பிண வர பாடி நினைக்கிறேன். அந்த சொல்லுங்கள் கேட்க தெரியாமல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை பிணவரையில் ஃப்ரீசர் சாதனம் பழுதடைந்துள்ள நிலையில் ஒரு வாரத்திற்கு மேல் வைக்கப்பட்டுள்ள அடையாளம் தெரியாத நபரின் சடலத்தில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக நோயாளிகளும் அருகாமை பகுதியில் வசிப்பவர்களும் தெரிவித்துள்ளனர். எங்க பொண்ணு இறந்துச்சு. நாங்க அந்த பாடி எடுத்துட்டு போனோம். எங்களாலே முடியல. மழை இப்ப கழுகாலாம் ஒதுருது. அப்படியே வாமிட் எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களும் அப்படியே மழை கட்சி விடுறாங்க. வாமிட் எடுக்கிறாங்க. போக முடியல. பாடி இறந்து ஒரே சுமல். நாத்த தாங்க முடியல. வெளியே நிக்க முடியல. அப்படி இருக்கு. நாங்க எப்படி போறது? என் பொண்ணு உள்ள கொடுத்துட்டு நாங்க மூஞ்ச கூட பார்க்க முடியாது. வெளியே வைக்கிறோம். வாந்தி எடுத்துட்டு நிக்கிறோம். மழைகள்லாம் வருது. தத்தரான்னு வருது. சாப்பிடவே முடியல. அப்படியே கேராகி உக்காந்துட்டோம். நாங்க அந்த மாதிரி சுமல். நாளைக்கு முன்னாடி வந்துச்சுங்க. அது மார்ச்சேரியில் வந்துச்சுங்க பாடி. அதை இன்னும் ரிமூவ் பண்ணவே இல்லை. பக்கத்து கடையில் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களால் உட்காந்து வேலை செய்ய முடியல, ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல, ஒரு டீ காஃபியை குடிக்க முடியல. அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. நாங்களும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறோம். அது என்னன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். எங்களால் நாங்கள் இருக்கிறதா இல்லை எப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலையோ. உங்கள் கடைக்கு வர அளவுக்கு நாற்று அடிக்குதுங்களா? ஆமாம் சார். அந்த பக்கத்து தெருவில் நிற்க யாருனாலையும் போக முடியல. குழந்தைங்க போகிறாங்க வராங்க. குழந்தைங்களெல்லாம் மூஞ்சி மூடிட்டு தான் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு பாடி எங்கே இருக்குதாமா கிட்டே போக முடியல. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சமையல் வேறு இருக்குது. அந்த அடித்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டே போக முடியல. அவங்க உணர்ச்சி வயசானவங்க குழந்தைகளாக கூப்பிட்டு வந்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. இந்த ஸ்கூலில் என்ன பாதி அதிகமாக போகிறது. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சரி பக்கத்தில் இருந்தாங்க சொல்லிட்டு இவங்ககிட்ட சொன்னேன். சார் என் பேர் பருத்தூர்ல சார். ஜிஹெச் பக்கத்து காம்பவுண்டில் வேலை செய்கிறோம் சார். பக்கத்து தெருவில் சைல்டு கடை வேலை செய்கிறவங்க. சரி அங்கே என்ன மாச்சேரி இருக்குது எங்கள் கடை ஆப்போசிட்டு. அங்கே என்ன பாடி வந்துட்டுருக்குங்க. பாடி 6 நாள் ஆயிடுச்சுங்களா. எங்களுக்கு துரு நாட்டம் வாடு தான் வருதுங்க. எங்கள் ஓனருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. சரி அது ஹாஸ்பிட்டலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு 6 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் ஸ்டெப் எடுத்துக்கிற மாதிரி எதுவும் தெரியலங்க. எங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போகுது. அது செத்து போயிட்டாரு. அப்படி அவர்னால எங்களுக்கு மற்றவங்களுக்கு பாதிப்பாகுது. தெருவில் போக முடியலங்க. சின்ன குழந்தைங்க பெரிய வரவங்களையும் நாக்கு மூக்கு மூடி தான் போகிறாங்க. சரி பக்கத்துலேயே சமையல் அறை கூட இருக்குங்க. அவங்களுக்கு கூட ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க போய் பார்த்தா கூட அவங்க காலிலேருந்து வாமிட் எடுத்துக்கின்னு சமைக்க முடியலன்றாங்க. அவங்கள கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பாடி கூட வந்திருக்காங்க. அந்த அம்மா கூட கதறி அழுகுறாங்க. பொண்ணு போய் உள்ளே போட்டுருக்குறோம். அவங்க மூஞ்சியாக பார்க்க முடியலன்றாங்க. அவங்களும் அந்த தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஒரு பாடியால இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க.